ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹனி சிக்கன். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு 4 டீஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணலாம். உப்பு 1/2 ஸ்பூன். ஒன்றரை டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் தண்ணியாக கூட ஆயிடுச்சு அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா மேரினேட் ஆகியிருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகிற டைமில் நம்ம ரசம் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து ரசம், ஹனி சிக்கன், இதுதான் சிம்பிள் ரெசிபி தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஆல்ரெடி நான் சாதம் வச்சுட்டேன். இப்போது ரசமும் தாளித்து விட்டுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ரெண்டுமே. ரொம்ப பிஸியான நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஹனி சிக்கனை வந்து சப்பாத்தி கூடயும் ட்ரை பண்ணலாம், செம்மையாக இருக்கும். இப்போது சிக்கன் மேரினேட் ஆகிடுச்சு. சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுங்க. ஃபுல்லாக அப்படியே கவுத்திடாதீங்க. தனித்தனியாக பொரிச்சு எடுத்தால் தான் கரெக்டாக வரும். ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு பொரிச்சு எடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஏன்னா நம்ம இதில் குக் பண்ணுறது தான், இல்லைன்னா உள்ளே பச்சையாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். நல்லா உள்ளேலாம் நல்லா பச்சையாக இல்லாமல் நல்லா குக்காக இருக்கணும்.
பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துடலாம். மீதம் இருக்கிற எல்லா இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துருங்க ஃபுல்லுமே. இப்போ ஃபுல்லாக பொரித்து எடுத்தாச்சு. இதே பேனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி கெச்சப் வந்து 1/2 கப் ஊற்றிட்டு 1/2 கப் தேன், ஹனி, அதுதான் இந்த ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியன்ட்டு. இதை சேர்த்து கருக விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கருக விடக்கூடாது. பேன் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கனால இந்த மாதிரி கொதிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணால் கரெக்டான பதத்தில் வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் ஆட் பண்ணி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த சாஸ், ஹனி சாஸ் எல்லாமே ஃபுல்லுமே சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். கார்னிஷிங்காக வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.